அழகான நொக்கம்பணம் மாகாணத்தை பற்றியும், இயற்கை கொஞ்சிற மைக்காங் நதி, இங்கே உள்ள கண்கவர் கோயில்கள், ஈசான் மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் உணவு பழக்கங்கள்னு நிறைய விஷயத்த நம்ம போன வீடியோலையே பார்த்தோம். இந்த மாகாணத்தில் இருக்கிற தாட்பணம் கோயில் மற்றும் அந்த கோயிலில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லை பற்றியும் தனி வீடியோவாக பார்த்தோம். நொக்கம்பணம் மாகாணத்தில் நடக்கிற ஃபயர் போட் திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுங்க. இந்த கண்கவர் திருவிழாவை பார்க்கறதுக்கு தாய்லாண்டோட பிற பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருந்து நிறைய பேர் வராங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படகுகளை அலங்கரிக்கிற 100கணக்கான விளக்குகள் ஏதோ LED விளக்குகளோ அல்லது ரெடிமேட் மின் விளக்குகளோ இல்லைங்க. இவை எல்லாமே இதுக்குன்னு பிரத்யேகமாக திரி போட்டு தயாரிக்கப்பட்ட விளக்குகள். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்குகளை கொண்டு பலதரப்பட்ட உருவங்களையும் ஓவியங்களையும் உருவாக்குறாங்க. மொத்தத்தில் இந்த படகை வடிவமைக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் மேலே ஊரில் இருக்கிற பல பேர் ஒன்று கூடி இதை வடிவமைக்கிறாங்க. இதை வடிவமைக்கிறதுல குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய பங்கு ரொம்பவே அதிகம். அவங்க தான் இதை முன்னெடுத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு குழுவை உருவாக்குறாங்க. முதல்ல என்னென்ன வடிவங்கள் மற்றும் கருப்பொருள்ல இந்த படகு இருக்க போகுதுன்னு முடிவு செஞ்சு அதை ஒரு ஓவியமாக வரைஞ்சி ஒரு திட்ட வரைபடத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வரைஞ்ச ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கறது போல ஒவ்வொரு வடிவத்தையும் மூங்கில் குச்சிகள் மூலமாக கட்டமைச்சு கடைசியில் ஒரு பெரிய மூங்கில் குச்சிகளால் சாரங்களை அமைச்சு அதில் இந்த வடிவங்களை ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 50 அடிக்கு பெரிய படகை கட்டி எழுப்புறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.